அப்ப நாளை காலையில வந்துருங்க. எத்தனை மணிக்கு கிளம்பணும்? சூரிய உதயத்தை பார்க்கணும். அப்ப எத்தனை மணிக்கு கிளம்பணும்னு யோசிக்க. நீ சொல்றத பார்த்தா 4 மணிக்கு கிளம்பணும் போலயே. என் பிள்ளைல அந்த நேரத்துல எந்திரிச்சிருக்காதே. பிள்ளை எந்திரிச்சிருக்காதா? இல்லக்கா, சொல்லிட்டு விட்டுட்டு வரணும்ல. பிள்ளைகள் பெற வேண்டிய தேடும் என்ன? சொல்லிட்டு தான் விட்டுட்டு வர போறியா? நான் கூட பயந்து போயிட்டேன் பாத்துக்க. எதுக்கு? எங்க கூட்டிட்டு வந்துறியான்னு பயந்துட்டேன். அதெல்லாம் யாரும் பயப்பட வேண்டாம். இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமா என் பிள்ளைகளை கூட்டிட்டு வருவேனா? இப்பதான் நீ எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆமாக்கா, நீ பிள்ளைகளை கூட்டிட்டு வர மாட்டேன்னு சொன்ன உடனே தான் என் மனசுல பாட வந்த மாதிரி இருக்கு. என் பிள்ளைகள் வராது அவ்வளவு சந்தோஷமா எல்லாருக்கும். கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா தாக்கா இருக்கும். நீ என்ன பிள்ளைகள் இல்லாம இருந்து பாரு. சரிதான் பெரிய பொண்ணு. பிள்ளைகள் ரொம்ப சேர பண்ணுதுவே. அவியல யாரு கூட்டிட்டு வா? அதாக்கா சொல்லுதோம், சுதந்திரமா அது. ஆமா பெரிய பொண்ணு. என்ன கன்னியாகுமரிக்கு எல்லாரும் பெறட்டாச்சா? என்னது கன்னியாகுமரிக்கு பெறட்டாச்சான்னு கேக்குற? நாளை காலையில தானே போறோம். அதுவும் உனக்கு யார் சொன்னா? எனக்கு காதல சொன்னா. யாரு அந்த காதல? திவ்யா புருஷன் எனக்கு காதலன் தானே. இது திவ்யாக்கு தெரியுமா? அதெல்லாம் என் சக்கரத்துக்கு தெரியும். நான் அம்மா இருக்கா, கேட்டுட்டு போய் சொல்லுவா. தெரியலனாலும் என் பிள்ளை காதலன்னு விளையல போல. இல்லன்னா வந்து நிப்பா. ஆமா யசக்கி, அவியல பத்தில பேச முடியாது நம்மளால. வஞ்சி கட்டிட்டு வந்துருவா. உனக்கு என்னாச்சு? அவனுக்கு எதிரா நீ ஏன் பேசுற? என் பிள்ளைல அவியலுக்கு பிடிக்காதுல. உன் பிள்ளைய யாருக்கு தான் பிடிக்கும்? என்ன நல்லா பேசிட்டாவல்ல? பெத்தவகிட்டே இப்படி பேசிய. பிள்ளை மாதிரி வளர்க்கணுமா? பேய் மாதிரி வளர்த்து வச்சுக்க. நானா வளர்த்தேன்? எத்த தானே வளர்த்தாவே? பெத்தவ நீ தானே. அப்ப வளர்க்குற பொறுப்பு யாருக்கு உள்ளது? அவியதான் மூத்தது ஆம்பளை பிள்ளைய பிறந்துட்டானே. செல்லம் கொடுத்து அப்படி வளர்த்துட்டாவே. ஓவரால செல்லம் கொடுத்துட்டாவே. பெரிய பொண்ணு, முதல்ல ஆம்பளை பிள்ளைகள் பிறந்தா இப்படிதான் இருக்கும். அப்போ உன் மாவு மட்டும் ஒரு இடத்துல அமைதியா இருக்காளோ? ரெண்டு குரங்கு தானக்கா. என்ன நல்லா பேசல? அவ சரியா தான் சொல்லுதா. சீக்கிரமா கிளம்பி இருங்க. ஏன் சிக்கி கிளம்பி? என் காதல என்கிட்ட சொன்னா 3:30க்குள்ள கிளம்பணுமா? காலையில 3:30யா? ஆமா ஆமா 3:30க்கு தான் கிளம்ப சொன்னா. எங்ககிட்ட வருமோ 4 மணின்னு தானே சொன்னாவே. உன்கிட்ட மட்டும் 3:30 சொன்னாவளாகும். நான் அந்த தெருவுல இருந்து வர வேண்டி இருக்கலாம். அதனால என் காதல என் மேல அக்கறை வச்சு நேரத்தோட வரணும்னு சொல்லியிருக்கான். அடிங்க கிளவி. என் புருஷன் நீ நேரத்தோட வர சொன்னாவளோ? அவளும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கா. நீங்க என்ன இருந்து கேட்டுட்டு இருக்கீங்க? வருமோ அவகிட்ட சொல்லிருக்கு தானே சொல்லுதா. அப்ப அவ பேசுறத நீங்க நம்புறீங்க, என் புருஷனை நீங்க நம்பல. அப்படிதானே? சொல்லிருப்பாவளா இருக்கும். இல்லனா வந்து சொல்லுவாளா? வரட்டும் அந்த மனுஷன், கேட்டுக்கிட்டேன். என் காதல அடிச்சு விடாத. என்ன நேரத்தோட வர சொன்னா, ஏதோ ரகசியமா பேசணும்னு வேற சொன்னா. எனக்கு தெரிஞ்சு வேலண்டைன்ஸ் டே வந்ததுனால பூ கொடுத்து எனக்கு ஐ லவ் யூ சொல்ல போறான்னு நினைக்கேன். ஆசையா பாரு. ஆமா திவ்யா, பாத்துக்கிட்டேன். அந்த மனுஷனுக்கு இருக்கு இன்னைக்கு. அடிச்சு விடாத. பாவம், அவன் எல்லாரையும் கன்னியாகுமரி கூட்டிட்டு போகணும். என்ன முக்கியமா நிக்க வேண்டியவன். அதுக்கு தான் சொல்றேன். உன்ன திவ்யா, என்ன திவ்யா நீ இங்க நிக்க? நான் உன்னை அங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன். நீ என்ன இங்க வந்து பழக்க விட்டுட்டு இருக்க? வா போவோம். இருங்க. யா, நீங்கெல்லாம் நிக்க கூடாது. ஏன்? இந்த கிளவிங்க இருக்க இடத்துல இந்த கொமரிக்கு என்ன வேலை? அதுவும் சரிதாங்க, வாங்க போவோம். கவுத்துட்டானே ஏதாவது பண்ணுவேன். எல்லாம் நில்லுல. என்ன கிளவி? எனக்கு எல்லா செலவும் பண்ணுவல்ல. அப்படியே நீ எனக்கு எல்லா செலவும் பண்ணுவேன்னு சொன்னேன். அதான் கேட்கேன், பண்ணுவல்ல? நான் எப்ப சொன்னேன்? போய் சொல்லாதல. அவ பக்கத்துல நிக்க அப்படி பேசியல மாத்தி மாத்தி. இல்ல உண்மையை சொல்லு, அவ ஒண்ணு தப்பா நினைக்க மாட்டா. அது எனக்கு நீ செய்தனா ஒண்ணு நினைக்க மாட்டாளே. என்ன சக்கரத்தி, நான் சரியா சொன்னனா? கிழவி, உனக்கு இருக்க திமிரு. என் புருஷனை நீ உடனே அழுக்க. போடி. எப்படி சிரிச்சிட்டு நிக்க பாரு. என் புருஷன் அப்புறம் மனுஷனை போய் இப்படி பேச? அவங்க முகத்தை பாரு, பால்வடியும் முகம். அப்படிப்பட்ட மனுஷன் என் புருஷன். எப்படி உன்னால இப்படி தினசு தினசு நடிக்க முடியுது? நான் நடிக்கிறேனா? என்ன நெட்டு கூட கேள்வி சொல்ற? இல்ல ஆஸ்கர் எல்லாம் கொடுக்காங்க, இந்த மாதிரி நடிக்கிற. என்ன திவ்யா, இவ இப்படி எல்லாம் பேசுறா? நீ அதை பாத்துக்கிட்டு இருக்க? என்னங்க செய்யணும் சொல்லுங்க. நான் சொல்லிதான் நீ செய்வியா? பாத்துக்கிட்டேன், அவளை நான் பாத்துக்கிட்டேன். இல்ல உண்மையை சொல்லு. இனி 3:30க்கு வர சொன்னல. அம்மா நான் சொன்னேன். பாத்தியா, உண்மையிலே வந்துட்டு பாரு. ஓஹோ, நீங்க தான் சொல்லிருக்கீங்களா? ஏன் என்னாச்சு? எல்லாருமே தான் 3:30 கிளம்ப போறோம். எல்லாருமா? நீங்க எங்ககிட்ட அப்படி சொல்லலீங்க. 4 மணி தானே சொன்னீங்க. அரை மணி நேரம் முன்னாடி சொன்னதானே 4 மணிக்காவது கிளம்புவோம் அப்படி நினைச்சுதான் நான் சொன்னேன். நீ சொல்லு திவ்யா, நம்ம கிளம்புறதுக்கு நேரம் உள்ள. அதனாலதான் நான் சொன்னேன். இப்ப நான் தப்பா சொல்லிட்டேனா? என் புருஷன் எல்லாரோட நலன் கருதி சொல்லிருக்காங்க. நீ என்ன இப்படி பேசுற? கிளவி, உனக்கு இருக்க திமிரு. அண்ணன் பாண்டி அவன் சிரிச்சிட்டு இருக்கான். என் புருஷன் பச்சை மண்ணு. அவங்க மேல போய் இப்படி அபாண்டமா பழி கொடுத்தியே. நீ வா திவ்யா, நம்ம கிளம்பலாம். அப்படியே நீங்க எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? அத்தை, நம்ம லிஸ்ட்ல தான் பத்மாத்த இல்லையே. நீங்க எதுக்கு அவங்க வீட்டு வாசல்ல வந்து உட்காந்துருக்கீங்க? நானும் வர வேண்டாம் சொன்ன மர்மோனே. கன்னியாகுமரி பாக்கலங்க, என்ன செய்ய? அப்ப வந்துட்டு போறாவ. ஆனா கண்டிஷன்ல சொல்லிட்டியல்ல? சொல்லிட்டு மர்மோனே.
சரியத்தே, சந்தோஷமா வாங்கண்ணே. யாரெல்லாம் வரியே? நாங்க 4 பேர் வரோம். 4 பேர் வரியலா? அப்ப பிள்ளைகளு? அத பத்தி நீங்க எதுக்கு கவலைப்படுத்தியே? சரியத்தே, எது எப்படியோ பிள்ளைகள் வரக்கூடாது அவ்வளவுதான். என்ன எனக்கு பிடிக்காத பாத்துக்கங்க. உங்களுக்கு தான் என்ன கல்யாணம் ஆயிட்டு பிள்ளைகள் பெக்காமே போயிருவியே? அது நாங்க பெத்துப்போம், ஆனா உங்க பிள்ளைகள் வரக்கூடாது அவ்வளவுதான். சரி சரி. கோமாத்தே, இதுல கோப்பட என்ன இருக்கு? நீங்க எல்லாரோட நலன் கருதி தான் பேசுறீங்க. என் பிள்ளைகள் வரதுல யாருக்குமே விருப்பம் இல்ல. மேனா உங்களுக்கு விருப்பம் இல்ல. என்ன உங்களுக்கு தான் விருப்பம் இருக்கணும். ஏன்னா நீங்க தான் எல்லாரையும் டூருக்கே கூட்டிட்டு போறீங்க. எல்லாருக்கும் பிள்ளைகள் தொந்தரவு கொடுக்கறது நல்லா இருக்காதுல. எல்லாரோட நல்லதுக்காக தானே நீங்க பேசுறீங்க. ஆமாத்தே, அன்னைக்குலாம் அந்த பாட்டி மூஞ்சில மிதிச்சிட்டான். இது யார் உங்ககிட்ட சொன்னா? சின்ன குட்டி தான். ஓஹோ அப்படியா? அதெல்லாம் நல்ல வார்த்தை இருக்கு. பிள்ளைகள்லாம் ஒரு இடத்துல இருக்கணும்ல. நாங்களாம் பிள்ளைகள் பிறந்ததுக்கு அப்புறம் எப்படி வளர்க்கணும் மட்டும் பாருங்க. சரிதான் மருமோனே, உங்களுக்கு வளர்க்கறதுக்கு தெரிஞ்சிருக்கு, எனக்கு வளர்க்க தெரியலையே. ஆமாத்தே, கத்துக்கங்கண்ணே. சரி, நாங்க போயிட்டு வரோம். எங்க போறிய? தூரமா? படம் பார்க்க போறோம். சந்தோஷம் சந்தோஷம், போயிட்டு வாங்க. இல்லனா உன் ஓடி போன புருஷனை வர வச்சு அவனை கூட்டிட்டு போ. நீ வா செல்லும். சரிங்க. எல்லாரும் காலையில 3:30 வந்துருங்க. சீக்கிரமா போனதான் சூரிய உதயத்தை பார்க்க முடியும். வண்டி 3 மணிக்கெல்லாம் வந்துரும். வந்துருங்கண்ணே, நாங்க கிளம்புறோம். சரி மருமோனே. எல்லாரும் ஏறியாச்சுலாம்? ஆமா மாமா, வண்டி எடுக்க சொல்லுங்க. வண்டி எடு தம்பி. ஆமா பத்மா, சொல்லுக்கா. பிள்ளைல எங்க கூட்டிட்டு வந்தே? அது எதுக்குக்கா உனக்கு? பிள்ளைல கூட்டிட்டு வர வேண்டாம்னு சொல்லியாச்சு. வேற எதுக்கு நீங்க எல்லாம் கேட்டியே? இல்ல, நீங்க எல்லாரும் வந்திருக்கீல, அதான் பிள்ளைல எங்க விட்டுருக்கீங்களோன்னு கேட்டேன். என் தலையெழுத்து, என் பிள்ளைல கொண்டு என் தங்கச்சி வீட்டுல விட்டுட்டு வரேன். உன் மருமகனுக்கு பிடிக்கல, உன் மாவளுக்கு பிடிக்கல, நாத்துக்கு பிடிக்கல, நாத்து புருஷனுக்கு பிடிக்கல. பத்திய சொல்லு குட்டி, எப்படி பேசுதாவனு கேட்டேன் மாமா. பெரிய பொண்ணுக்கு பிடிக்கல, பெரிய தம்பிக்கு பிடிக்கல. நம்மளே விட்டு வைக்கலையா? அது அப்படிதானங்க. ராமகிருஷ்ண மருமனுக்கு பிடிக்கல, காயலுக்கு பிடிக்கல, கிளைமார் அனைவருக்கும் பிடிக்கல, என் அத்தையை தவிர. உனக்கு பிடிக்க மாட்டேங்குது, ஏன்னா உன் மருமக்குமாருக்கு பிடிக்கலையா, அத்தனுக்கு பிடிக்காது. நான் சொன்னேன். அண்ணி, பிள்ளைகள் ஒரு இடத்துல இருக்கணும். அப்ப பிள்ளைகளை கூட்டிட்டு வரலையா நாங்களே கேட்போம். பிள்ளைகளை குரங்கு குட்டி மாதிரி வளர்த்து வச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் என்ன வாய் எண்ணி பேசியே? தரைக்கு ஆளுக்கு வித்தியாசம் தெரியாம நடந்துட்டு அலையுவேன். வேற எப்படி அண்ணி அனுமதிக்க முடியும்? அத கூட உங்களால சொல்லி கொடுக்க முடியலையாமோ? என்ன கேட்டாலும் நானா வளர்த்தேன், எங்க அத்தை தானே வளர்த்தாவன்னு சொல்லுவியே. அதுக்கு உங்களுக்கு பங்கு இல்லையா பிள்ளைகளை ஒழுங்கா வளர்க்கணும்னு? நாத்து, எனக்கு கோவம் உண்டாக்குற அளவுக்கு பேசாத. உண்மையை சொன்னா எல்லாருக்கும் கசகதானி செய்யும். இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் வேண்டாம்னு சொன்னதுனாலதான் என் பிள்ளைல நான் எங்கேயோ கொண்டு போய் விட்டுட்டு வந்திருக்கேன். நீங்களும் கூப்பிட்டியலே, நாங்க யாரும் கன்னியாகுமரி பார்த்ததுல இருந்து வந்திருக்கோம். இல்லன்னா நான் வந்திருக்க மாட்டேன். நான் கண்டிப்பா நீ எல்லாம் வந்தே ஆகணும்னு சொன்னாங்க. என்ன கூப்பிட்டு வச்சு மூக்க இருக்கியல்ல? வர வேண்டாம்னு சொல்றதுக்கு நேத்து நீ வந்திருந்த, ஏன்னா உன் மர்மம் வேண்டாம்னு சொல்லி இருக்காவ. வேற என்ன வந்த? கன்னியாகுமரி பாக்கலையேன்னு வரேன். பிள்ளைகளை விட்டுட்டு நீங்க கண்டிப்பா கன்னியாகுமரி பார்த்தே ஆகணுமாங்க. மர்மோனே, உங்களாலதான். நான் என்ன சொல்லிவிட்டேன்? எல்லாரோட நல்லதுக்கு தானே நான் சொன்னேன். எது? என் பிள்ளைல வராதது உங்களுக்கு எல்லாம் நல்லது. இப்ப உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு போச்சு, நீங்க பிள்ளை வைக்க மாட்டியலா? யார் சொன்ன பெக்க மாட்டேனே? அதெல்லாம் நிறையவே பெத்து போடுவோமே. சரிதானே திவ்யா? ஆமாங்க. பாத்தியலா, கேட்டியலா? இப்ப நான் சொல்றேன் கேளுங்கத்த. இல்ல எல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் உங்க எல்லாரையும் என்ன கூட்டிட்டு போவானு எனக்கு தெரியாது. என் பிள்ளைல இந்த மினி பஸ் நிறைய இருக்கும், அது போதுமே எனக்கு. எங்க பிள்ளை எல்லாம் வரலாமா? அதெல்லாம் சான்ஸ் இல்ல கையில. ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒவ்வொரு மினி பஸ் பிடிச்சிட வேண்டியதான். மாப்ள, நீ ஒரு தனி வேன் பிடிச்சிக்கனே. சரி மாப்ள, நாளை ரெடி பண்ணிட்டேன். எது கல்யாணத்துக்கு முன்னாடியே வா. ஆமா மச்சான், ரெடி பண்ணிட வேண்டியதானே, என்ன தாமதம்? சக்தி, அவன் பக்கத்துல உட்காராத, இங்க வந்துருமா. அண்ணங்களுக்கு கிட்ட பேர் உண்டாக்கிறாத. நான் மாட்டேனே, அங்க இருக்கேன். அவங்க ரொம்ப டீசன்ட். இப்படிதான் சொல்லி உன்னை ஏமாத்திட்டு இருக்கான அவன். சக்தி தெரியும்ல மச்சான் என்னைய பத்தி. என் பிள்ளைல பத்தி பேசிட்டு இருக்கேன்னு பார்த்தா நீங்க என்ன பிள்ளைல பெத்து நெருக்கிது எப்படி பேசிட்டு இருக்கீங்க? உங்க பிள்ளைகள் வரல அத்தை, அதான் நேரத்தை எப்படி இருக்கும்னு பேசிட்டு இருக்கோம். பெருவு நெருங்க. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகமோ சொல்லுங்க. எதுக்கு என் பிள்ளைல உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது? இது ஒரு கேள்வி, இதுக்கு நான் பதில் வேற சொல்லணுமா? அதான் நாத்தோக்க கரெக்டா பதில் சொன்னாங்களே. கரைக்கும் ஆளுக்கும் வித்தியாசம் தெரியாம நடந்துட்டாலே தான் அவனை எப்படி நாங்க கூட்டிட்டு வர சம்மதிப்போம்? நீங்க எப்படி பிள்ளைல வளர்த்து வச்சிருக்கீங்க? இங்க பாருங்க மர்மோனே, நான் மட்டும் தனியா நிக்க வரல, நாங்க எல்லாரும் வந்திருக்கோம். என் பிள்ளைய பத்தி தப்பா பேசாதீயே. எல்லாரும் வந்திருக்கீங்களா? அது 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 வந்து நான் என் மாமியாரு, என் புருஷன், என் மாமனாரு எல்லாரும் வந்திருக்கோம்ல, அதான் சொன்னேன். அப்படியா? அப்ப சரி. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல. நீ என்ன புரியல? நீங்க நேத்து என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? பிள்ளைல பெரியப்பா கிட்ட விட்டுட்டு வரேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு வந்து பார்த்தா பெரியப்பா வந்து உட்கார்ந்திருக்காங்க. ஆமா, உங்க பெரியப்பா கிட்ட விட்டுட்டு வரேன்னு தான் பார்த்தேன். உங்க பெரியப்பா என்ன சொல்லிட்டாவ? நானும் கன்னியாகுமரி பார்த்தது இல்லையே அப்படின்னு தான் சொல்லிட்டு வந்துட்டாவ. வேற என்ன செய்ய? அதான் நைட்டோட நைட்டா பிள்ளைல கொண்டு போய் என் தங்கச்சி வீட்டுல விட்டுட்டு வந்தேன். உங்க தங்கச்சி வீடு தென்காசியில இருக்கு, அதுக்குள்ள போயிட்டு வந்துட்டீங்களாமோ? நேத்து சாயங்காலம் என்கிட்ட சொன்னீங்க, அதுக்குள்ள தென்காசி போயிட்டு வர முடியாதாங்க? உங்க அண்ணனை கொண்டு போய் விட்டுட்டு வர சொன்னேன், அதையே அதான் உடனே போய் விட்டுட்டு வந்துட்டாவ. எனக்கு நீங்க சொல்றது நம்புற மாதிரியே இல்லையே.
ஸ்னேகா அண்ணன் தான் கூட போய் விட்டுட்டு வந்தேன். அப்ப சரிண்ணே, நீ சொன்ன சரியா தான் இருக்கும். ஆனாலும் என் பிள்ளைகள் வரக்கூடாது, நீ ஏன் அவ்வளவு கங்கணம் கட்டிட்டு இருக்கியே? இன்னைக்கு வாய் பேசவே மாட்டான் மச்சான். இன்னைக்கு என்ன நீங்க எவ்வளவு வாய் பேசிய பிள்ளைகள் வந்த உடனே எல்லாத்தையும் கேட்டுட்டே இருப்பேன்னு நினைச்சீரோ? இப்பதானே எனக்கு தெரியுது ஒவ்வொரு நேரமும் டூர் போறதுக்கு என் பொண்டாட்டி எவ்வளவு கஷ்டப்படுறான்னு. சும்மா நல்ல பிள்ளைகள் பெற்ற மாதிரி பேசத்திய மச்சான். அவன் வரல அந்த மஞ்ச மண்டேன் என்ன பாடுபடுத்துவான் தெரியுமா? ஆளும் குட்டுக்காண்டு இருக்கான், ஷூ அவனுக்கு மண்டை மாதிரி போட்டு இருக்கிய. அதை வச்சு மிதிச்சாம்னா எப்படி இருக்கு தெரியுமா? உங்களை மிதிச்சிருக்கானா? எங்களை மிதிக்க போறோம். அப்ப இப்படிதான் சொல்லி கொடுத்து வளர்க்கிய அடுத்த வீல மிதிங்கன்னு. நீங்க ஏதாவது தப்பு பண்ணிருப்பிய. நீங்க சொல்றத பார்த்தா என்னமோ நாங்க தப்பு செஞ்ச மாதிரியும் அவன் கேப்டன் விஜயகாந்த் மாதிரியும் அவர் காலாலே தான் பேசுவாரோ. என் பையனுக்கு யாரும் தப்பு செஞ்ச பிடிக்காது, ஆனா அவன் தப்பு செஞ்சு தலைவான். அப்படித்தானே? உங்ககிட்ட எனக்கு என்ன கட்சி போறமையா? பாத்தியா ஸ்னேகா எப்படி இருக்காங்க பாரு. போன தடவை குற்றாலம் போகும்போது அவியில ரொம்ப பாடப்படுத்திட்டோம் போல. அதான் இன்னைக்கு குடும்பத்தை கூட்டிட்டு வந்துட்டாவே. எங்க அண்ணன் புள்ள பூச்சி மாதிரி இருப்பான். அப்புறம் அவனையும் பேச வச்சுட்டாவளே. நல்லா இருக்குக்கா. யா என்ன நீங்க வரக்கூடாதுங்கிற லிஸ்ட்ல இருந்திய, வலுக்கட்டாயமா வருவேன்னு சொல்லி இப்ப இங்க சண்டை போட்டுட்டு இருக்கிய. வருமானே பாத்து பேசுங்க, என் புருஷன்லாம் வந்திருக்காவே. போங்கத்த பெரிய திக்கு வசியம் தென்னாட்டு பாண்டியன். என் மாமா இருக்காங்க மருமானே. என்ன சிரிப்பு உங்களுக்கு? என் மருமன் சரியா தானே சொல்றாவே. அப்புறம் இங்க பாரு, இந்த ஊட்டல் மெட்டலுக்குலாம் நான் பயந்தவன் கிடையாது. என்ன பத்மா ஒண்ணு மாதிரி நினைச்சியோ? ஏன் இப்ப நான் என்ன செஞ்சுட்டேன்? நீ கண்ணை காட்டினா போதும் உன் புருஷன் அப்படியே தீய பொங்குதாவளே. பிறகு என் புருஷன் நான் கண்ணை காட்டினா தானே பொங்குவாங்க. நல்லா பொங்குங்க. நான்லாம் ஏதோ உருட்ட போறேன் உருட்டு. நான்லாம் என் புருஷன் பேச்சு கட்டுப்பட்டவா. எப்படி சொல்ற? என் புருஷன் நீ எல்லாருக்கும் முன்னாடி நீ நல்லா பாடாத, உன்னை கண்ணு வச்சிருவோன்னு சொன்னாவே. அதனாலதான் உங்க முன்னாடி எரிச்சல் படிச்சதுக்கெல்லாம் ஆளாக்கிட்டு நானும் அசிங்கமா படிச்சேன். அதை நினைச்சிட்டு நீங்களா என்ன சொன்னீங்க? கரும்பு கூட கிடைக்காதுன்னு சொன்னேன். நாங்க என்ன பரிசு வாங்கிட்டு போனோம்னு பார்த்தல. நீங்க ஏதோ கேம் விளையாடிட்டீங்க. அதே கேம் தானே அத்தை? நான் உங்ககிட்ட பேசல. நீங்க உங்க அத்தையும் மாமாவையும் விட்டு கொடுக்காம பேசுவீங்க. எதுக்கு உங்ககிட்ட பேசிக்கிட்டு? உண்மையை சொன்னா எல்லாருக்கும் கசக்க தான் செய்யும் அத்தை. நாங்க கேம் விளையாண்டுட்டோம்னு சொல்றீங்களே, நீங்க நாட்டம் பண்ண வந்தியல நடுவுல தப்பா பாடிட்டு. உங்களுக்கு எல்லாம் என்ன ரைட்ஸ் இருக்குன்னு நீங்களா கேட்க வந்தீங்க? அதுவும் அண்டா வேணும் குண்டா வேணும்னுக்கிட்டு. வருமானே நீங்க ஓர பேசிய. அதையும் குறையமா பாட்டு படிச்சுக்கிட்டு என்ன திமிரு உங்களுக்கு? நான் எப்படி பார்த்தா அந்த பாட்டை முடிச்சதுக்கு கையிலுக்கு தான் அந்த குணம் கொடுத்துருக்கணும். ஆமா வினோத், நீலாம் வாய் பேசாத. நான் படிச்சு முடிக்கிறதுக்குள்ள உன்னை ஏன் பாட்டு படிக்க சொன்னா? சித்தி நீங்க பாட்டு படிக்க போய் தான் நான் பாட்டு படிச்சேன். பாத்தீங்களா, என் ஃப்ரெண்ட் கரெக்டா சொல்லிட்டா. நீங்க குடும்பம்லாம் சேர்ந்து எங்களை ஏமாத்திட்டீங்க. மருமக்கு மாறு மாமனாரு எல்லாரும் லாஸ்ட் படிப்பேன்னு சொல்லி அண்டாவையும் தவளப்பானையையும் பரிசு வாங்கிக்கிட்டியே. லாஸ்ட் படிச்சதுக்கு அது ஒரு தனி காரணமே இருக்கு. என்ன சொல்றீங்க? அதெல்லாம் சொல்றதுக்கு இல்ல. திவ்யா உன் புருஷன் சொல்லி ரொம்ப வாய் பேசாவ. போங்க சித்தி, அது அப்படிதான் பேசுவாவே. அதெல்லாம் நீங்க கேட்டுதான் ஆகணும். இந்த மினி பஸ் டூர் எல்லாமே அங்கேயே அரேஞ்ச் பண்ணி தந்திருக்காவே. அதனால அவங்க என்ன பேசுறாலும் நீங்க கேட்டுதான் ஆகணும். நான் நல்லா சொல்லுதல்ல, நீ கேட்டுட்டு இருக்க. என்னக்கா நான் என்ன சொல்ல? என் மோ காட்டுறதுன்னு சொல்லுதா? அவியலுக்காக தான் உன் பிள்ளையில நான் வீட்டுல விட்டுட்டு வர சொன்னேன். என்ன மரும மனசு கொண்டிடக்கூடாதுன்னு. ஓஹோ சரி பத்மா, ஒரு ஆள் உட்கார வேண்டிய இடத்த இப்படி மூடையும் பேகும் தூக்கி வச்சிருக்கியே. நாங்க எல்லாரும் கொண்டு வந்தது சீட்டு கீழே தானே வச்சிருக்கோம். நீ மட்டும் என்ன சீட்டு மேலே ஏற்றி வச்சிருக்க? பெரிய மூடெல்லாம் வேற வச்சிருக்க. நாங்களே எங்க ஜாமான மேல கட்டி போட்டுக்கோம். நீ எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, இதையும் சேர்த்து கட்டிருப்போம். பஸ்ஸுக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்கிய, அதுவும் ஆள் உட்கார்ந்த இடத்துல வச்சிருக்க. நல்லா பத்மா இருக்கு. இதெல்லாம் உன்ட்ட சொன்னா உனக்கு கோவமும் வந்துருது. உன்னை என்ன சொல்ல, சீட்டு கீழே வை. சீட்டு கீழே வைக்கணுமா? மூச்சு முட்டும் என்ன? மூச்சு முட்டுமா? மூடைக்காக மூச்சு முட்டும் நினைக்கிறேன். அப்படி அந்த மூடைக்குள்ள என்னதான் வச்சிருக்கியே? பண்டம் தான். போகும்போது தின்னுக்கிட்டே போலாம்ல. வீட்டுல கிடக்கத அள்ளி போட்டு வந்தேன். பண்டம் வச்சிருக்கேன்னு சொல்ற, மூடை அவுத்து எங்களுக்கு தரல ஒண்ணு கூட. இவ்வளவு தூரம் வந்தாச்சு, இன்ன வரைக்கும் பண்டம் வச்சிருக்கேன் உள்ள பூட்டியே வச்சிருக்காங்க. அவுத்து குடு. நாங்க தான் எல்லாத்தையும் டாப்ல தூக்கி போட்டாச்சு. நீ தானே உள்ளதானே வச்சிருக்க, குடி சாப்பிடுவோம். நக்கை புத்தி பேக்க கொண்டு வந்திருக்கிய. ஆமா தம்பி. அப்ப குடுங்கக்கா. பேசுனதெல்லாம் மனசுல வச்சுக்காம பண்டத்தை கொடுங்க சாப்பிடுவோம். மாமா நக்கை பூச்சி சாப்பிடணுங்கிறதுக்காக உங்க கௌரவத்தை இறக்கிட்டீங்களா மாமா? சாப்பாடு விஷயத்துல அதை காட்டக்கூடாது ஸ்னேகம். சண்டையை மறந்துடணுங்க. நல்லது மாமா. ஏக்கா என்ன பாத்துட்டு இருக்கிய, குடுங்க. கொஞ்ச தூரம் போட்டும் தம்பி, அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிடலாம். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குங்க. சந்தேகமே இல்ல, ஏதோ ஒரு ஃப்ராட் தான பண்றாங்க. அதான் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டு இருக்காங்க. பாப்போம் எவ்வளவு தூரம் தான் போறாங்கன்னு பாப்போம். சுத்தி பக்கம் இடமே பக்கத்துல வரப்போது. நீங்க என்னன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் போட்டோன்னு சொல்றீங்க. நீங்க சொல்றத பார்த்தா தரதுக்கு மனசு இல்லாமல சொல்ற மாதிரி இருக்கு. ஆமா மாமா, உங்களுக்கு எல்லாம் தர மனசு இருக்காது, வாங்கி தின்னதான் பழக்கம். அதான் ஸ்னேகா, நம்ம வாங்கி கொடுத்ததுக்குலாம் ஈடு கட்ட முடியுமா? அதுதான் செத்தியும் தரதியாதான் நம்ம தின்னுட்டு வேண்டிதான். சரிதான் மாமா. அப்படி தரதுக்கு மனசு இல்லாமலாம் இல்ல, என்னத்தை இப்ப சாப்பிட்டுக்கிட்டே அப்படின்னு தான் நினைக்கேன். நீ முடியல வச்சிருந்தோன்னு தானே அப்படி பேச. நான்லாம் கூட கொண்டு வந்திருந்தோம்னா என்ன செஞ்சிருப்பியே? எல்லாருக்கும் இப்பவே கொடுத்துருப்பேன். நீங்க மளிகை கடை தானே வச்சிருக்கியே, கொண்டு வந்திருக்க வேண்டியதானே? ஏன் கொண்டு வரமா வந்தியே? எல்லாம் கொண்டு வந்திருக்கோம், எல்லாமே மேல இருக்கு.
எங்களுக்கு கொடுத்துட கூடாதுங்கிற நல்ல இடத்துல எல்லாத்தையும் மேலத்துக்கு போட்டுட்டு எப்படி பேசிய? நீ தான் தாராள பிறப்பாச்சே, குடு. பஸ்ஸுக்குள்ளே வச்சிருக்கேன், ஆள் உட்கார்ந்த சீட்ல வச்சிருக்கேன், குடு. உங்களுக்கு எனக்கு பெரிய மனசு இல்ல, விட்டுருங்க. இருந்தாலும் ஒரு நக்கை பூச்சி தரதுக்கு இவ்வளவு யோசிக்கீங்களா அத்தை? நான் யார் கொடுத்தாலும் கொடுப்பான தவிர உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். ஏன் உங்களை கூட்டிட்டு வரணும் அதுக்கா? என் பிள்ளைல நீங்க ரொம்ப வெறுக்கிய, அதனாலதான் நான் சொல்றேன். என்ன நல்ல மரியாதை கொடுக்கவல்ல? இதுக்கு தாங்க நான் சொன்னேன் இவங்க வேண்டவே வேண்டான்னு. நீங்க எங்க கேட்டீங்க? பிள்ளைகளும் வேண்டாம் இவங்களும் வேண்டாம் நான் சொல்லத்தானே செஞ்சேன். நீங்க என்ன சொல்லிட்டீங்க? அத்தை ஆசைப்படுவாங்க பாக்குறதுக்கு, அதனால பிள்ளைல என்னால விட்டுட்டு வர சொல்லுன்னு சொன்னீங்க. இப்ப எப்படி பேசுறாங்க பாருங்க உங்களை. எனக்கு பிடிக்கலங்க. ஓஹோ, அப்ப அந்த பிள்ளைல வேண்டாங்கிற ஐடியா கொடுத்தது நீதான். ஆமா, பிறகு என் புருஷனை பேசுனா எனக்கு பிடிக்காதுல? உங்களை மாதிரி நினைச்சீங்களோ? நான் இப்ப என்ன செஞ்சுட்டேன்? நான் உங்ககிட்ட பேச வரும்ல. என்னக்கா இப்படி எல்லாம் பேசுறா? பெரிய பொண்ணு நிச்சயதார்த்தத்துல போதும் ஸ்ரீ, எங்களுக்கு தெரியும் நீங்க நிப்பாட்டுங்க. நல்லா பேசல, நன்றி உள்ளவளா இருப்ப போலயே. பக்கத்துல நின்னதை பார்த்துட்டு ஜோடி போட்டா நல்லா இருக்குன்னு சொன்னவங்க தானே நீங்க? அதுக்கு அடிக்கடி சொல்லி காட்டுவீங்களோ? என் திவ்யா என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னா, இதான் செஞ்சுட்டு ஊர் ஃபுல்லா தமிழ் அடிச்சிட்டாலே இதாவா அப்படின்னு. ஏன் அத்தை உங்களுக்கு இந்த நல்ல எண்ணம்? வருமான வரைக்கும் எனக்கு எதிராக திருப்பி விட்டுட்டியா? ஏன்னா உங்களுக்கு பேச தெரியாதுல? பேச தெரியாதுன்னு தான் நினைச்சுக்கிட்டேன். தப்புதாமா, என்னை மன்னிச்சுக்க. அது என்கிட்ட மட்டும் மன்னிப்பு கேட்டா போதுமா? வேற என்ன செய்ய சொல்லுத? நீங்க யாரை பேசுனீங்களோ அவங்க கிட்ட தான் மன்னிப்பு கேட்கணும். மன்னிச்சுக்கங்க மருமோனே, தப்பா பேசிட்டேன். அதெல்லாம் இருக்கட்டும் அத்தை, அந்த மூடை எங்க தாங்க? நாங்க அதுல இருக்க பண்டத்தை உடைச்சு சாப்பிடுதோம். இது நான் கொண்டு வந்தது. அதுக்கு என்ன சொல்ல வரீங்க? நான் தான் உடைச்சு தரணும். தாங்க. ரொம்ப டைட்டா கட்டிட்டாவா அப்பா? யாரோட அப்பா? அது வந்து என் புருஷன். சரி அத்தை, நானும் ஆம்பளை தானே, நான் பிரிச்சுக்கிடுவேன். மூடையை தூக்கி தரியலா இல்ல நான் வந்து எடுக்க வரவா? அதெல்லாம் வேண்டாம், மூட இங்க இருக்கட்டும். அங்க போய் நம்ம சாப்பிடுவோம். இப்போ வயிறு பசிக்க மாதிரி இருக்கு. அப்ப எங்கயாவது ஹோட்டல் இருக்க இடத்துல நிப்பாட்டுங்க. பண்டத்தை வச்சுக்கிட்டு தரமாட்டேங்க. ஹோட்டல்ல பார்த்து நாங்க நிப்பாட்டணுமோ? அதுக்கும் காசியா மருமம் தானே போடணும். அம்மா வாக்கு போயிட்டு வந்திருக்காவளா? இன்னொன்னு நானும் வயிறு பசிக்குன்னு சொன்னேன். சொன்னது அரியலா இருந்தாலும் எல்லாரும் சாப்பிடாம இருக்க போறோம். இல்ல நீ சாப்பிடாம இருந்தா இருந்துக்கிட்டியா? நான் இருப்பேன், எனக்கு வயிறு பசிக்கல. ஆனா உன் பிள்ளைக்கு வயிறு பசிக்கும்ல, ஹோட்டல்ல பார்த்ததும் சாப்பிடணும். நான் தான் குடிக்க வரலையே. சரி, நாங்க பாத்துக்கிட்டோம். அம்மா எனக்கு ஒழுக்கு வருதுமா. கீச் கீச்னு ஏதோ சத்தம் வந்துச்சு மாமா. பிள்ளை சத்தம் மாதிரி கேட்டுச்சு மாமா. அந்த அருண் பேர் சத்தம் மாதிரி கேட்டுச்சு மாமா. மன பிரம்மையா இருக்கும். இன்னொன்னு நீ பேசுறதே சத்தம் அப்படித்தானே கேட்கும். கீச்சு 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 கீச்சுன்னு. மாமா வீட்டுக்கு வாங்க. அப்படி சொல்ல வரல செல்லக்குட்டி. எனக்கு அருண் பேர் சத்தம் கேட்டுச்சு மாமா. அண்ணன் குடும்பத்துல ஏதோ ஃப்ராட் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த பிள்ளைல கூட்டிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப சீட்டுக்கு வச்சிருப்பாங்கன்னு சொல்ல வரியா? யாருக்கும் பாருங்க மாமா, கண்டுபிடிச்சவங்கள இங்கே இறக்கி விட்டுட்டு போயிருவோம். அதுவும் சரிதான் செல்லக்குட்டி. ஏன் என்ன தம்பி, என்னண்ணே? சித்தி வண்டி நிப்பாட்டினீங்கன்னா நல்லா இருக்கும். பக்கத்துல வந்தாச்சு, கொஞ்சம் வண்டி நிப்பாட்டி சொல்லுங்களேன். அம்மா எனக்கு அவசரமா வருதுமா. எனக்கு வண்டி நிப்பாட்டி சொல்லுங்க சீக்கிரமா. டிரைவர் தம்பி வண்டி நிப்பாட்டு.